ஹீரோ யாருண்ணே அப்படின்னு. ஹீரோ வந்து ரோபோ சங்கர் பண்றாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. ரோபோ சங்கர் ஹீரோ பண்றாரா? என்ன எல்லாருமே ஹீரோவை பண்றாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வந்துட்டா, அதனால அவர் ஹீரோ பண்ண போறா. அவருக்கு உடம்புக்கு வேற சரியில்லைங்க, எப்படிங்க அவர் ஹீரோ நடிப்பாரு அப்படின்னு நான் கேட்டேன் சார்ட்ட. இல்லைண்ணே, நான் வந்து முதல்ல ரோபோ சங்கர்கிட்ட அந்த விவரத்தெல்லாம் சொல்லி இது எப்படி உங்களுடைய உடல் நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன். இல்லை இல்லைண்ணே, நம்ம கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடென்ட்டாக அவர் சொன்னதை வச்சு தான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னன்னா, பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஷாக்கில் தான் இருந்திருப்போம். நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கரா அவ்வளோதான், ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஆனால் நான் எல்லார்ட்டும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடிகிறாரு கிடையாதா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் வந்து அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் என்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்காரு அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஹியூமர் சென்ஸோட பேசி எல்லாரையும் ரசிக்க வைப்பாரு. சுட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவர் பேசுற தமிழ்ல ரசிக்காதவங்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா? மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வரத்தான் செய்யுது. என்ன வரதான் இல்லையா? சிலருக்கு திண்டாட்டமா இருக்கு, எப்படா முடிப்பீங்க, சீக்கிரமா அனுப்புறீங்கன்னா வீட்டுக்கு போகலாம். அடுத்து ரோபோ சங்கர்ல வேற வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு, அதனால அங்கே ஃப்ளைட் வெயிட்டிங். அதனால ரத்தின சுருக்கமா ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது, நிறுத்தி வச்சிருக்கோம் நாங்க. இந்த கண்டென்ட் கிடைச்சுன்னா நம்ம அம்பி திரைப்படம் நான் என்ன பேசணும் அப்படின்னு நினைச்ச எல்லாருமே பேசிட்டாங்க. மீண்டும் வந்து இந்த படத்தை பத்தி நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி விடைபெறலான் இருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை. அதாவது இப்போ என்கிட்ட வந்து எல்வின் சார் வந்து என் வீட்டில் வந்து கதை சொல்றதுக்காக வந்திருந்தாங்க. கதையில் நானே ஒரு படம் பண்ண போறேன். சரி, கதை எப்படிண்ணே? இந்த மாதிரி சார், ஹீரோ யாருண்ணே அப்படின்னு. ஹீரோ வந்து ரோபோ சங்கர் பண்றாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. ரோபோ சங்கர் ஹீரோ பண்றாரா? என்ன எல்லாருமே ஹீரோவை பண்றாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வந்துட்டா, அதனால அவர் ஹீரோ பண்ண போறா. அவருக்கு உடம்புக்கு வேற சரியில்லைங்க, எப்படிங்க அவர் ஹீரோ நடிப்பாரு அப்படின்னு நான் கேட்டேன் சார்ட்ட. இல்லைண்ணே, நான் வந்து முதல்ல ரோபோ சங்கர்கிட்ட அந்த விவரத்தெல்லாம் சொல்லி இது எப்படி உங்களுடைய உடல் நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன். இல்லைண்ணே, நம்ம கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடென்ட்டாக அவர் சொன்னதை வச்சு தான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னன்னா, பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஷாக்கில் தான் இருந்திருப்போம். நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கரா அவ்வளோதான், ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஆனால் நான் எல்லார்ட்டும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடிகிறாரு கிடையாதா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் வந்து அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் என்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்காரு அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பிச்சது அது எல்வின் சார் கூட நான் இதான் முதல் படம் பண்றோம். எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமா அங்க போன போதுதான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம டீம்ல இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா புதுசாலாம் நடிக்கிறாங்க. நம்ம செந்தில்ல, அப்புறம் ஒரு முத்து, அவர் பீரார்லாம் அந்த ஊருக்கார், அவங்களாம் அங்க வந்து எங்க டீமோட இருக்கும்போது எல்லாருமே நாங்க ஒரு அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் தெரியும் இடையில டேரக்டர் கேட்டுக்கிறேன், அன்னை படம் எப்படி வந்துட்டு இருக்கு, நாங்க நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது வருதா, அதை கொஞ்சம் தயவு செய்து கவனிச்சிருங்க, நாங்க ஒரு ஜாலி டீமோட சேர்ந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆமா, உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டா வருதா அப்படின்னு. அண்ணாச்சி, நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கீங்கன்னு நாங்க பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் என்ன யோசித்து வச்சிருக்கணும் அது வர்ற வரைக்கும் நானும் உங்களை ஜாலியாவே நான் அந்த சீன்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமா அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படம் ஆக்கியிருக்காரு. படம் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க, நான் இன்னும் பார்க்கல.
ரோபோன்ட்ட இப்ப கேட்டேன், தலைவா எப்படி நீங்க நடிச்சிருக்கீங்களா சொல்லக்கூடாது, படம் மொத்தத்துல எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்னா, எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமா வந்திருக்கு அப்படின்னு ரோபோன சொன்னாரு. அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள். ஆமா, ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர். ஆமா, இந்த படத்துல மட்டும்தான் ஹீரோ இல்ல, நான் தொடர்ந்து ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்து நீங்க உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஏன்னா ரோபோ சங்கர் வந்தாருன்னா அவருடைய காமெடிக்கு அப்படி அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அந்த அந்த நகைச்சுவையெல்லாம் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஹிட். அப்படி ஹிட் ஆன பிறகும் அடுத்து கதை கேளுங்க, ஹீரோவும் நீங்க காமெடியாவும் நடிச்சு எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பா அதை செய்வார் நம்புறேன். முதல் அண்ணனுக்கு முதல் படம் என்ன படம்? எல்வின, உங்களுக்கு முதல் படம் என்ன படம் சொன்னீங்க? சக்தி அவர்கள் படம் பேரு ஏதோ செய்தா என்ன அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம். இப்போ இது 2வது படம். இது 3வது படம். என்ன இருக்கோ பாருங்கள், இதை கூட கேட்காம மேரிக்க இருக்க பாருங்க. ரூல் நம்பர் 4 2வது படமா? 3வது படம் அம்பி. பரவாயில்ல. இந்த அம்பி கண்டிப்பாக கதை எப்படிங்கிறது நான் சும்மா கதை சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கதையை நான் சொல்றேன். என்ன ஒரே லைன்ல சொல்றதா இருந்தா, அந்த கதாநாயகன் ஒரு குழந்தை. அம்பிங்கிறது அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அதுக்கு யாரு கரெக்டா இருப்பா அப்படின்னா அது ரோபோ சங்கர் அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் சரியான ஒரு ஆளதான் அந்த ஹீரோவா தேர்ந்தெடுக்காரு அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில அருமையா உங்களை எல்லாரையும் கவர்ற விதமா, நீங்க எல்லாம் ரசிக்கிற விதமா தந்திருக்க படம் தான் அம்பி. இதுல நம்ம சொல்ற விஷயங்கள் நிறைய பேசலாம். இதெல்லாம் ஆடியோ லாஞ்சில பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம ராஜேந்திரன், கோவை பாபு அவர்கள் நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இருந்தே என்ன எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? சினிமா கண்டுபிடிச்சது யாருன்னு சினிமாவை நீங்க சார்லஸ் ரெனால்டு தானே, கூடவே அண்ணன் பேர் எழுதிடுங்க, மோகன் வைத்தியா, சார்லஸ் ரெனால்டு, 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க. ஆமா, இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியா நாங்க எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இறைவனை வேண்டிக்கிறீங்க. பத்திரிகையாளர்களும் நல்லபடியா எழுதுங்க. நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அது நான் அடுத்த மேடையில உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக